அண்ணா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆட்டோ டிரைவர் கனியை கோலார அரசியல்வாதி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அரசியல்வாதி வீட்டுக்கு போனதுமே கனிக்கு சந்தேகமா இருக்கு. எனக்கு எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? எங்க அண்ணன் இங்கேயே இருக்காரு. அண்ணே மதனி அப்படின்னு சொல்லி பரணியும் சண்முகத்தையும் கூப்பிடுறா கனி. அங்க யாரையும் காணாம இருக்க. என்னண்ணே இங்கே எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? எங்க அண்ணனையும் காணா அண்ணியும் காணா. இங்கதான் இருக்காங்களாங்கிறாங்க. பேசாம இருமா, உங்க அண்ணன் அண்ணி எல்லாம் இங்க இல்லைங்கிறாங்க. எது இங்க இல்லையா? அப்ப என்னை ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டீங்களா? எனக்கு போய் சொன்னா பிடிக்காது தெரியுமா? ஊட்டிக்கு போறதா தானே என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க. இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? இப்ப சொல்ல போறீங்களா இல்லையாங்கிறாங்க. இதை பாருமா, சத்தம் போட்டு பேசக்கூடாது, கொஞ்சம் அமைதியா நில்லு. அண்ணே பொண்ணு வந்துட்டுது அப்படின்னு அரசியல்வாதியை கூப்பிடுறாங்க. அரசியல்வாதியும் அவர் சம்சாரமும் வர்றாங்க. வந்து நின்றுட்டு, அடடா பொண்ணு சூப்பரா அழகாத்தான் இருக்கா, நாம எதிர்பார்த்த மாதிரியே ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காளே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. என்னை எதுக்காக நீங்க வர சொன்னீங்கன்னு கேட்குறா கனி. இதை பாருமா, நீ அதிகமா பேசக்கூடாது. ஒரு வகையில நீயும் நானும் ஒரே மாதிரி, பேசாம அமைதியா நாங்க சொல்றதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நல்ல பிள்ளைங்கிறாங்க. இதை பாருங்க, நீங்க சொல்றதை நான் எதுக்கு கேட்கணும்? செல்லம் நீ அதிகமா பேசாதீங்கிறாங்க. எது செல்லமா? என்னை எதுக்கு செல்லம்னு கூப்பிடுறீங்க? எங்க அப்பா மட்டும்தான் என்னை செல்லம்னு கூப்பிடுவாங்க. மற்றபடி யார் என்னை கூப்பிட்டாலும் எனக்கு பிடிக்காதுங்கிறா கனி. இங்க பாரு, இனிமே பிடிக்கிற மாதிரி நீ நடந்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி கிட்ட வராங்க. யாராவது கிட்ட வந்தீங்க கத்தியால குட்டி போடுவேன் அப்படின்னு ஓடி போய் கனி கத்தி எடுத்துக்கிட்டு எல்லார்ட்டையும் மிரட்டும் போது அந்த ரவுடிங்க எல்லாரும் கிட்ட நெருங்கி வராங்க. யார் வந்தீங்கனாலும் குட்டி கொன்னு போட்டுருவேன், என் முன்னாடி வராதீங்க வராதீங்க எனக்கு கத்திக்கிட்டு இருக்கா கனி. ரவுடிங்களும் கொஞ்சம் பயந்துட்டு பின்வாங்கி நிற்கிறாங்க. அந்த அரசியல்வாதி சம்சாரம் மட்டும், என்னடி சொல்லிட்டு இருக்க? இங்க பாரு, உன்னை நாங்க கூட்டிட்டு வர சொன்னதே ஒரு காரணமா தான். நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தீன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எங்க சொல்றதை நீ கேட்டா உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். உனக்கு வேணுங்கிறத சாப்பிட கொடுக்குறோம். போ, அதுல நிறைய ஃப்ரூட்ஸு பலகாரம் எல்லாம் நிறைய இருக்கு. டேய் போய் பிள்ளைய கூட்டிட்டு போய் எடுத்து கொடுங்கடா அப்படின்னு ரவுடி கிட்ட சொல்றாங்க. ரவுடிகளும் வாமா போலாங்கிறாங்க. யாராவது கிட்ட நெருங்குனீங்க குட்டி கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி கனி மிரட்டிட்டு இருக்கும்போது அந்த அம்மா மட்டும் அப்படியே பலார்னு கனி கன்னத்துல ஓங்கி ஒரு அறை விட்டு, இங்க பாருடி, இதுக்கு மேல நான் உன்னை தாட்சணியம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா அந்த ரூமுக்குள்ள போய் கெட அப்படின்னு சொல்லி அந்த கட்டியை பிடுங்கிட்டு தரன்னு எடுத்துக்கிட்டு போய் ரூமுக்குள்ள வச்சு கையும் காலையும் கட்டி போட்டுறாங்க. கனி அப்படியே குமிஞ்சதில்ல நம்ம ஆமா அழுதுகிட்டு வந்திருக்காங்க. டேய் என்னடா ஆச்சு, நேரம் ஆயிட்டே இருக்குது, சாமியார் வந்துட்டாரா? அந்த பாண்டியம்மா சொன்ன சாமியார் வந்திருக்காரான்னு பாருங்கிறாங்க. வெளியில பார்த்தா சாமியாரும் வராரு. சாமியார் வந்ததுக்கு அப்புறம், என்ன அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டீங்களாங்கிறாங்க. அதெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டோம், அதான் அந்த ரூம்ல தான் இருக்கு, கொஞ்சம் பிடிவாதம் பண்ணுதுங்கிறாங்க. அப்படியா, சரி நான் போய் அந்த பொண்ணை பார்க்குறேன்னு சொல்லி சாமியார் அந்த ரூமுக்குள்ள போறாரு. கதவை திறந்து விடுறாங்க. உள்ள போய் பார்க்கும்போது, ஏமா இங்க பாரு, முகத்தை காட்டு அப்படின்னு கூப்பிடுறாரு சாமியார். கனி அப்படி அண்ணாந்து பார்க்கும்போது சாமியார் அப்படியே முகம் பேய் முகமாட்டம் ஒரு பயங்கரமான கோர மோசமா காட்டுறாங்க. அதை பார்த்து அலண்டு மிரண்டு சாமியார் வெளியில தெறிக்க வந்து விழுகிறாரு. இதை பார்த்து அங்கிருந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயா என்னாச்சு உங்களுக்கு? சின்ன பொண்ணை பார்த்து இப்படி பயந்து வந்திருக்கீங்கிறாங்க. அது சின்ன பொண்ணு கிடையாதுப்பா, அதுகிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு. உண்மையை சொல்றேன், இது என்னாலையெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது. கேரளா மந்திரிகர் வந்தா மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். இதையும் தாண்டி நீங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிடுறாங்க. எது உயிருக்கே ஆபத்தா? அந்த பொண்ணோட ஜாதகம் நல்லா இருக்குதுன்னு சொல்லித்தானே நம்ம வாங்கணும். அவ நல்ல ஜாதகம்னு சொல்லித்தானே நீங்க கொடுத்தீங்க. இப்ப என்ன இப்படி சொல்றீங்க? ஜாதகம் ரொம்ப யோகமான ஜாதகம், சாமுந்திரிகா மக லட்சணம் உள்ள பொண்ணுதான். ஆனா ஏன் பார்வைக்கும் ஏன் கட்டுப்பாட்டுக்கும் அடங்காத ஒரு ராசி உள்ளவ. அதனால நீங்க ஏன் என்ன எதிர்பார்த்த பிரயோஜனம் இல்லை. போய் கேரளா மாந்திரிகரை கூட்டிட்டு வாங்க, அவர்னாலதான் இந்த பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்னு சொல்லிட்டு சாமியார் அங்கிருந்து தெரிச்சு ஓடிடுறாங்க. உடனே அந்த சாமியார் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி அரசியல்வாதி சொல்லவும் அந்த ரவுடிங்களும் ஏற்பாடு பண்றாங்க. கேரளாவில இருந்து மந்திரம் அடிச்ச ஒரு சாமியாரை வர வச்சிருக்காங்க. ஸ்கூல்ல சாயந்தர நேரம் ஆனதும் ஸ்கூல் பெல் அடிச்சிடுறாங்க. அப்போ ரத்னா அறிவழகன் 2 பேர் வீட்டுக்கு கிளம்பலான்னு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ ரத்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு பியூனுக்கிட்ட சொல்லிட்டு, சார் நீங்கள் எல்லாம் பார்த்து பூட்டிடுங்கன்ட்டு வராங்க. அப்போ அறிவழகன் வரும்போது, என்ன அறிவழகன் நீங்கள் வந்துட்டீங்க, சரி கனியும் வரட்டும், வந்ததும் அவளை ஆட்டோவில் வச்சு அனுப்பிச்சிட்டு நாம கிளம்பலாங்கிறாங்க. கனியை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கனியை காணோம், இன்னும் கனியை காணுமேங்கிறாங்க. அவள் எங்கேயாவது பெராக் பார்த்துட்டு இருப்பா, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு ரத்னா ஸ்கூலெல்லாம் அங்கே இங்கேயும் தேடி பார்த்துட்டு எங்கேயுமே காணுமே அப்படிங்கிறாங்க. கனி கிளாஸ் பொண்ணு ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணுக்கிட்ட ரத்னா கேட்குறாங்க, ஏமா கனி கிளம்பிட்டாளாங்கிறாங்க. அவ இன்ட்ரோல் பீரியட்லயே கிளம்பிட்டாலே, பேக்கெல்லாம் வச்சுட்டு அவங்க அண்ணன் ஊட்டிக்கு கூப்பிட்டாங்கன்னு ஊட்டிக்கு கிளம்பிட்டாங்கிறாங்க. இதை கேட்டதும் ரத்னாவுக்கு தூக்கி வாரி போடுது. எது ஊட்டிக்கு கிளம்புனாளா? எங்க கிட்ட கூட சொல்லாமையே போயிட்டா, ஸ்கூலுக்கு வரேன்னு தானே வந்தாங்கிறாங்க. ஆமாங்க மேடம், பாதி பீரியட் நடந்துட்டு இருக்கும்போது அவ அங்கிருந்து கிளம்பிட்டாங்கிறாங்க. இதை கேட்டதும் ரத்னா அறிவழகனுக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல இல்ல அப்படியெல்லாம் போகவே மாட்டாள், சரி ஒருவேளை வீட்டுக்கு தான் போயிட்டாலோ என்னமோ, கோச்சுக்கிட்டு போனாலும் போயிருப்பான், சரி நம்ம போய் வீட்டில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க ரத்னா. அண்ணே மறுபடியும் ஒரு தடவை எல்லாம் செக் பண்ணிட்டு பூட்டிருங்கன்னு சொல்லிட்டு ரத்னா அறிவழகன் வீட்டுக்கு போறாங்க. அங்க வைகுண்டம் வந்திருக்காரு. அவர்கிட்ட போய் கனி நேரமே வந்துட்டாளாங்கிறாங்க. எது கனி நேரமே வந்துட்டாளா? ஏமா எப்பவுமே உன் கூட தானே வருவா, அவ காலையில கிளம்பி போனா, இன்னும் இப்ப நீ வரும்போது தான் கூட்டிட்டு வருவேன்னு நாங்க பாத்துட்டு இருக்கோம். இன்னும் காணுமே, அவ எதுக்கு தனியா வர போறா? உங்க கூட தான் வருவான்னு நான் நினைச்சேங்கிறாங்க வைகுண்டம். என் கூட வரலப்பா, அவ இன்ட்ரோல் பேர்லயே அண்ணன் ஊட்டிக்கு கூப்பிட்டு தான் சொல்லி கிளம்பி இருக்கா. அவ கிளாஸ் பொண்ணு ஒருத்தி என்கிட்ட சொன்னாங்கிறாங்க. என்னடி ரத்னா சொல்ற?
அண்ணனும் பரணியும் ஊட்டிக்கு அனுப்பி வைக்கும்போது நாங்கள் தானே அனுப்பி வச்சோம். அப்போவெல்லாம் கனி வரவே இல்லையே. கனி தான் ஸ்கூலுக்கு போகணும், நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டோம். அப்படி இருக்கும்போது அவள் எப்படி ஊட்டிக்கு போயிருப்பா? இருக்காது இருக்காது. அவள் ஸ்கூல்லேயே ஒரு வேளை எங்கேயோ படுத்து தூங்கிட்டாலோ என்னவோ. எதுக்கு மறுபடியும் வாட்ச்மேனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்கங்கிறாங்க. அப்போ அறிவழகன் திரும்பவும் வாட்ச்மேனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன சார் அப்படின்னு கேட்கவும், சார் நீங்கள் நல்லா உள்ளே செக் பண்ணி பார்த்தீங்களா? கனி இன்னும் வீட்டுக்கு வரல. ஒருவேளை ஸ்கூல்லேயே எங்கேயாவது படுத்து தூங்கிட்டாலோ என்னமோங்கிறாங்க. சார் எல்லா ரூமும் செக் பண்ணி தான் சார் போட்டுனேன். அப்போ ஒரு தடவை ரத்னா மேடம் உள்ளே இருந்து தெரியாமல் பூட்டினதுக்கப்புறம் இப்போ எப்போவுமே நாங்கள் நல்லா தரவா செக் பண்ணி பார்த்துட்டு தான் நான் ரூம்பே பூட்டிட்டு வந்தேன். பள்ளிக்கூடத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிடுறாங்க செக்யூரிட்டி. இது கேட்டதும் அறிவழகனுக்கு தூக்கி வரப்படுது. என்னது பள்ளிக்கூடத்தில் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறாங்க. எங்கே போனான்னு தெரியலையே. அண்ணன் கூட ஊட்டிக்கு போகலைங்கிற சீரட் ஒரு பக்கம் இருந்தாலும் அவசர கொடுக்க எங்கே போகிற வரேன்னு சொல்லிட்டு போகலாம்ல. ஒரு வேளை அவள் பிறண்டு வீட்டுக்கு இது எங்கேயாவது போயிருப்பாளா? எதுக்கும் கேட்டு பார்க்கலாமாங்கிறாங்க. சரி எதுக்கு முத்துப்பாண்டி மாமா கிட்ட ஒரு சத்தம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம பேசிக்கலாம்னு சொல்லி முத்துப்பாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. முத்துப்பாண்டி என்னாச்சு எதுக்கு இந்த நேரத்தில் கூப்பிட்டுருக்கீங்கிறாங்க. கனி இன்னைக்கு காலையில் ஸ்கூலுக்கு வந்தா பாதி பேர்லேயே கிளம்பிட்டு தான் சொல்கிறாங்க. அண்ணன் கூட ஊட்டிக்கு போனதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் அவள் வீட்டுக்கும் வரல. ஸ்கூல்லேயே எல்லா பக்கம் தேடி பார்த்துட்டோம், எங்கேயுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படியா சரி சரி பதட்டப்படாதீங்க. சண்முகம் பண்ணி இப்போ தான் ஊட்டிக்கு போயிருக்காங்க. அவங்களோட போகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஊட்டிக்கு அனுப்பலைங்கிற வருத்தத்தில் அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் எங்கேயாவது போயிருக்காளோ என்னமோ. அவள் ஃப்ரெண்டோட நம்பர் ஏதாவது இருந்தால் அவளை கூப்பிட்டு கேட்டு பாருங்கன்னு சொல்கிறாங்க முத்துப்பாண்டி. சரி பார்க்குறோங்கிறாங்க. சண்முகம் வேற இந்த நேரத்தில் ஊரில் இல்லை. ஊரில் இல்லாத நேரத்தில் கனியை காணான்னு வேற சொல்கிறீங்க. சரி என்னோட டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி நான் எல்லாத்தையும் தேட சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் அவள் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் கேட்டு பாருங்கன்னு முத்துப்பாண்டி சொன்னதுக்கப்புறம் ரத்தனா கனியோட ஸ்கூல் பேக்கில் இருக்கிற ஒரு சின்ன நோட்டை செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் இருக்கிற நம்பர் அத்தனைக்கும் கூப்பிட்டு பார்க்குறாங்க. கேட்டவங்க பார்த்தவங்க எல்லாருமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கிளாஸ் பொண்ணு ஒருத்தி மட்டும்தான். ஆமாம் நாங்கள் இன்டர்வல் பீரியடில் அப்போ தான் நாங்கள் வெளியில் வரும்போது ஆட்டோக்காரர் வந்து கனிக்கிட்ட உங்கள் அண்ணன் ஊட்டிக்கு போகிறதா உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லி கனியை கூட்டிகிட்டு போனாங்க. நான் அப்போ கூட தான் இருந்தேன். அப்போ கூட நீங்கள் வந்தீங்க. நீங்களும் சாரும் வரும்போது கனி உங்களை பார்த்துட்டு நீங்கள் விட மாட்டீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாமல் அந்த சுவர் ஏறி குதிச்சு போய் ஆட்டோவில் உட்காந்துட்டாங்கிறாங்க. அப்போ தான் ரத்னாவுக்கு ஞாபகம் வருது. ஆமாம்ல ஒரு ஆள் சந்தேகப்படுற மாதிரி நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வந்தார். அவரை கேட்டதுக்கு அவர் பொண்ணு பார்க்க வந்ததாவில் சொன்னார். அறிவழகன் உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்கிறாங்க. அறிவழகனும் அதை யோசிச்சு பார்த்துட்டு அட ஆமல்ல என்னமோ சொல்லி கனியை கூட்டிகிட்டு போயிட்டாங்கிறாங்க. ஐயோ இப்போ எப்படி அண்ணன் இல்லாத நேரத்தில் இப்போ கனியை வேற காணா எப்படி கண்டுபிடிக்கிறது ஒன்றும் புரியலையே. அண்ணன் ஊரில் இல்லாத நேரத்தில் இப்படி பண்ணிட்டாலேன்னு எல்லாருமே கனி மேலே கோவப்பட்டாலும் காணுமேங்கிற பதற்றத்தில் இருக்காங்க. சண்முகமும் பரணியும் சந்தோஷமாக ஊட்டிக்கு போகிறோங்கிற ஒரு சந்தோஷத்தில் கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. போகிற வழியில் இளநீ கடையை பார்க்குறாங்க. பரணி ஆசையாக இளநீ வேணும்னு கேட்குறாங்க. சரி இல்லை நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி சண்முகம் கார் விட்டு இறங்கி வந்து இளநீ கடைக்காரர்கிட்ட 2 இளநீ கேட்குறாங்க. இளநீ வெட்டி கொடுத்ததும் ஆஹா இந்த வெயிலுக்கு இதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி 2 இளநியை வாங்கிட்டு போகும்போது அங்கே ஒருத்தர் துணியெல்லாம் கிழிஞ்சு தாடியெல்லாம் அதிகமாக வச்சு தலையில் நிறைய முடியோட பார்க்குறக்கு தன்னாசி மாதிரி வந்து சண்முகத்தை குறுக்காட்டுறாங்க. சண்முகம் பார்த்துட்டு என்னப்பா இது உனக்கு பசிக்குதா இளநீ இது குடிக்கிறியாங்கிறாங்க. எனக்கு எதுவும் வேண்டாப்பா உனக்கு பேராபத்து காத்திருக்கு நீ வந்த வழியிலேயே திரும்பி போனே சொல்கிறாங்க. இதை கேட்ட சண்முகம் எதுக்கு இப்படி சொல்கிறாரு ஒன்றுமே புரியலையே. நான் திரும்பி போக முடியாது நாங்கள் இந்த வழியாக தான் போய்கிட்டு இருக்கோம். இங்கே வந்த வேலையை முடிச்சுட்டு தான் நான் கிளம்புவேன். இன்னும் 2 நாள் ஆகுங்கிறாங்க. நீ திரும்பி போ உனக்கு பெரிய சதி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ போனேன்னா உசுரை காப்பாற்றலாம் இல்லைன்னா ரொம்பவே செதஞ்சு போயிருன்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு வார்த்தையை கேட்டதும் சண்முகம் மனசில் அப்படியே குறுகுறுன்னு அரிச்சிட்டே இருக்குது. என்ன சொல்கிறது ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு புலம்பி தள்ளுறாரு சண்முகம். டேய் அவர் ஏதோ ஒரு பைத்தியம் போல இருக்கு ஏதோ உளறிட்டு போறாரு. இதையெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காதடா. இவ்வளவு நாளைக்கு அப்புறம் இப்போ தான் நம்ம 2 பேரும் வெளியில் வந்திருக்கோம். இப்போ இளநியை குடிச்சிட்டு ஜாலியாக சந்தோஷமாக போயிட்டு ஊட்டியில் ஒரு ரூம் போட்டு தங்கிட்டு நாளைக்கு அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு நம்ம நாளான்னைக்கு தான் கிளம்பணும். அது வரைக்கும் நீ எதுவும் பேசக்கூடாது. கொஞ்சம் அமைதியாக என் கூட வா அப்படின்னு பரணி கண்டிஷனோட கூப்பிடுறாங்க. சண்முகத்துக்கு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு ஓரத்தில் அப்படியே அரிச்சுக்கிட்டே இருக்கு. என்னன்னு தெரியலையே. நாம கிளம்பும்போது கூட கனி கால் தட்டுச்சு. பாவம் சின்ன பொண்ணு அவளும் வர்றதுக்கு ஆசைப்பட்டா. நம்ம வேண்டான்னு ஒதுக்கிட்டு அப்படி என்ன நம்ம சந்தோஷத்துக்காக வந்தோம். ஆனால் கனியோட ஞாபகமாகவே இருக்கு அப்படின்னு சண்முகத்துக்கு கனி ஞாபகமாகவே இருந்துட்டு இருக்குது. பரணி சண்முகத்தை பார்த்துட்டு என்னடா ஆரம்பிச்சிட்டியா உன்னோட தங்கச்சிகளோட அருமை பாச தங்கச்சிகளோட ஞாபகம் வந்துருச்சாங்கிறாங்க. ஆமலை எனக்கு ஏதோ ஒன்று ஆபத்து தோணுங்குதோன்னு எனக்கு தோணுதுங்கிறாங்க. டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை வீட்டை விட்டு வெளியே வந்தா அப்படிதான் தோணும். அதையெல்லாம் தூக்கி போடு. வீட்டில் எல்லாருமே பாதுகாப்பாக ஷேப்பாக இருக்காங்க. எல்லாரும் அவங்கவுங்க புருஷனோட நிம்மதியாக இருக்காங்க. மாமா கனியை நல்லா பார்த்துக்குவாரு. அவ போயிட்டு பொறுப்பாக வீட்டுக்கு வந்துடுவா. என்ன ஒரு 2 நாளைக்கு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அவளே சமாதானம் ஆயிடுவா. அவளுக்கு நம்ம ஊட்டியிலேருந்து வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்து சந்தோஷப்படுத்தலாம். ஒன்றும் கவலைப்படாதீங்கிறாங்க பரணி. இல்லை அந்த பிச்சைக்கார மாதிரி வந்து சொன்னானே அவள் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போனான். அது இப்போ அப்போ சொல்லும்போது ஞாபகத்தில் இருந்தது. இப்போ அவன் சொன்னது அப்போவே மறந்து போச்சு. நினச்சி பார்த்தேன். அது இப்போ ஞாபகத்துக்கே வரல. ஏதோ ஒரு ஆபத்து உன்னை சுத்துதுன்னு வேற சொன்னான். எனக்கு என்னமோ அந்த பெரியத்த வீட்டில் இருக்கிறதும் கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துருமோன்னு பயமா இருக்குதுங்கிறாங்க. டேய் அதை பற்றி
பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத. அதுவே எங்க அப்பா தொரத்தி விட்டு அடிய வாங்கிக்கிட்டு மண்டைய கிழிச்சுக்கிட்டு வந்திருக்குது. நம்மகிட்ட எத்தனை கெஞ்சு கெஞ்சுச்சு. சரி அத வேணா வீட்ட விட்டு வெளிய அனுப்ப சொல்லி மாமா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிருவோம். நீ ஒண்ணும் கவலைப்படாத. நம்ம ஜாலியா போய் 2 நாளைக்கு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு பரணி ஆசையா கேட்குறாங்க. சண்முகம் மறுக்க முடியாம ஆசையா பரணி கேட்கிறாளே, இப்ப என்ன செய்யறது? அந்த பக்கம் போறதா, இந்த பக்கம் போறதா ஒண்ணும் புரியலையேன்னு குழப்பத்தோடவே பரணி கூட போய்கிட்டு இருக்காங்க. வைகுண்டம், ரத்னா, எசக்கி ஏன் வீராவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு வீராவும் வராங்க. பாண்டியும் அவங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்களை வச்சு அங்கங்க தேட சொல்லியிருக்காங்க. இங்க கனி ரூம்ல சாப்பிட சொல்லி சாப்பாடு கொடுக்குறாங்க. எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு கோவத்தோட கொண்டிருக்காங்க கனி. அப்போ ஒருத்தர் வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. அண்ணே உங்க பேர் என்னங்கன்னு கேட்கும்போது என் பேர் பாபுங்கிறாங்க. கோளாரா பேசி செல்போனை வாங்கி ஃபோன் பண்ணி பாக்குறாங்க. அதுல பேலன்ஸ் இல்லாம போயிருது.